தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு சவுதி அரேபியா நாட்டுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இது அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பகுதியை உள்ளடக்கிய ஒரு நாடாகும். மேற்கு ஆசியாவில் உள்ள நாடு. இது ஆசியாவின் 5வது பெரிய நாடாக காணப்படுகிறது. இதனுடைய தலைநகரம் ரியாத். இங்கு சுமார் 3.25 கோடிக்கு அதிகமான மக்கள் தொகை இங்கு இருக்கிறார்கள். 3.25 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, இங்கே சுமார் 4.5% கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த சவுதி அரேபியா 13 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு சவுதி அரேபியாக்காக நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அங்குள்ள ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் கர்த்தருடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாகவும் ரட்சிப்பின் தேவனுக்குள் அவர்கள் களி கூர்ந்து காணப்படும்படியாகவும் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சவுதி அரேபியா நாட்டுக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் இந்த ஜெப வேளையில நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனையோ ஆண்டவரே மக்கள் ஆண்டவரே இந்திய தேசத்திலிருந்து பல நாடுகளிலிருந்து இந்த சவுதி அரேபியாவில் போய் வேலை பார்க்கிறவர்கள் எத்தனையோ பேர் உண்டு சுவாமி. கர்த்தர் அவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையில கர்த்தர் நல்ல பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தின் நன்மை நீங்க கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். 3.25 கோடிக்கு அதிகமாக இருக்கிற இந்த ஜனங்களை கர்த்தர் இந்த நாளில் நினைவு கூர்ந்து ஆண்டவரே அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இங்க உள்ள திருச்சபைகளுக்காக பாரத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு எழுப்புதல் பெற்ற திருச்சபைகளாய் ஒவ்வொரு திருச்சபையிலும் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒவ்வொருடைய பாவங்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு ஆண்டவரே அப்பா தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த தேசத்தில் இருக்கிற சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள், பெண்கள், ஆண்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய ஆத்மா விலையேற பெற்றது சுவாமி. கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்தி கொண்டு கர்த்தரை தொழுது கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் ஊற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே உம்முடைய கிருபையினாலே மூடிக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.